இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தர் நம் பலன். ஏனென்றால் நாம் பலசாலிகளாக இருப்பதற்காக நாம் எத்தனையோ காரியங்களை மேற்கொள்கிறோம். நல்ல உணவை சாப்பிடுகிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், மேலும் வயதான காலத்தில் உள்ள விட்டமின் மாத்திரைகளும் அதற்கான சத்தான பானங்களையும் நாம் குடித்து நம்முடைய சத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, கடைசி வரை நம் உடல் பலன் குன்றாமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் அப்படி இருக்கும் பொழுது நம் சரீர பலத்தை நாம் எவ்வாறு கூட்டுவதற்கு எத்தனையோ விதமான காரியங்களை செய்கிறோமோ அதே போல் நம்ம ஆத்மாவிலும் பலம் வேண்டும். ஆத்மா பலசாலியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எத்தனை வகையான சோதனைகளையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் கண்ணீர்களையும் நாம் தாங்கிக் கொள்ள முடியும். நம் ஆத்மாவில் பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது மிகவும் சோர்ந்து போவோம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சொந்த காலம் ஆத்மாவில் எனக்கு பலன் தந்து தைரியப்படுத்தினேன் என்று. ஐயா, நாம் கர்த்தர் நம் பலன் என்ற தலைப்பில் சிறிய காரியங்களை நாம் சிந்திப்போம். எந்த காலத்திலெல்லாம் கர்த்தர் நம் பலனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பிரியமானவர்களை, நாம் பயப்படாமல் இருப்பதற்காக கர்த்தர் நம் பலனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிறவர் அநேக காரியங்களுக்காக பயந்து பயந்து இருக்கிறார்கள். நடக்காத காரியங்களை நினைத்து அது நடந்துவிட்டால் என்ன செய்வது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு பயத்தாலேயே அநேகருடைய காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் தேவாதி தேவன் மட்டும்தான் பயப்படாதே என்று வேதாந்தம் 365 தரை சொல்லி வைத்திருக்கிறார். காரணம், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் பொழுது பயப்படாதே பயப்படாதே என்று. அவர் நம் ஆத்மாவில் பலன் தந்து தழைக்கும் போது கர்த்தரே நம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்படிப்பட்ட அனுகூலமான துணை என்றால், பூமி நிலை மாறினாலும் எவ்வளவு பெரிய பூமி எதிர்ச்சி வந்தாலும் தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். பூமி எதிர்ச்சி வந்தால் பயப்படாத நமக்கு மக்களே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய வீடு நம் தலைமையில் இழுந்துவிடும் என்று நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் அநேகர் வெளியே ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் சொல்கிறார், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் பெயர்ந்து போனாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் பெயர்ந்து அது சமுத்திரத்தில் விழுந்தாலும் அதனால் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருகினாலும் நாம் பயப்படும். பிரியமானவர்கள், இது மிகவும் ஒரு கோரமான ஒரு இயற்கை தாண்டவம். பூமி அதிர்ச்சி அதிக பயத்துக்குள்ளான காரியங்கள். அந்த பூமி அதிர்ச்சியினால் மலைகள் பெயர்வது என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம். அப்படி என்றால் அவ்வளவு பெரிய பேரதிர்ச்சி, மிகவும் ரிக்டர் அளவினால் அளக்கக்கூடாத ஒரு பேரதிர்ச்சி. அதனால் அந்த மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தால் அந்த மலைகள் அவ்வளோ பெரிய மலை விழும் பொழுது சமுத்திரம் எவ்வளவு பொங்கி நிலத்துக்குள் வரும். அப்படி வந்தால் நாம் பயப்படும் என்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் நம் பலன் என்பதின் ஒரு அர்த்தம். எத்தனை பெரிய கோரமான காரியங்கள் நம் வந்தாலும், புயல் அடித்தாலும், மழை பெய்தாலும், கோரக்காற்று ஆடினாலும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம் பலன். பக்தனாய் யோபின் வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் நடந்தது. இதே மாதிரி ஒரு காரியம்தான். மலைகள் நீர் பெய்ந்து நடுச்சமுத்திரத்திலிருந்து அலைகள் பொங்கினாலும் அவர் பயப்படாமல் இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பதுதான். இதுதான் கர்த்தர் நாம் பலனாக இருப்பது. நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. சிலர் ஒரு சின்ன காரியமானாலும் அதிகமாக மனம் நொடிந்து போய்விடுவார்கள். கிறிஸ்தவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், நன்றாக வேதம் வாசிக்கிறவர்கள் தான்,
ஆனால் எந்த துன்பமும் அவர்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது. கர்த்தர் நம் பலனாக இருக்கும் பொழுது நம் துன்பங்களை தாங்குவதற்காக தான் அவர் நமக்கு திடமனதை தருகிறார். அசைந்து போகாத ஒரு திடமனதை வேண்டுமென்றால் கர்த்தரே நீர் எனக்கு பலனாக இருக்க வேண்டும் என்று நாம் அனுதினமும் அவருடைய ஜெபத்தில் வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள், நம் சமீப காலத்தில் தான் இந்த பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல் திருநாள் கொண்டாடினோம். அந்த விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும். காரணம், அங்கு உழுவதற்கு நல்ல பலனுள்ள ஒரு காளைகள் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:4 எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாக இருக்கும், காளைகளின் பலத்தினாலும் மிகுந்த வரத்துண்டு. நல்ல பலமான காளைகள் நிலத்தை விழும் பொழுது, ஆழமாக அதிக நிலத்தை விழும் பொழுது நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஆனால் இந்த காளைகள் நோஞ்சானாக இருக்கும் பொழுது அது அதிகமாக ஆழமாக உழ முடியாது. ஏதோ மேம்போட்டாக உழுது போய்விடும். சில விதைகளை மட்டும் தூவிவிட்டு ஏதோ மழை பெய்தால் வருகிற ஒரு விளைச்சல் கொடுக்கிற சில பயிர்களை மட்டும் விளைவிப்பார்கள், காளைகள் இல்லாதவர்கள். பிரியமானவர்களை, நாமும் கூட காளையின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு. நாமும் கூட ஒரு நல்ல நிலமாக இருக்கும் பொழுது நமக்குள் காளையின் பலன் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நல்ல விளைச்சலை கொடுக்கும் பொழுது எத்தனை விதமான போராட்டங்களும், சாவி, வெட்டுக்கிளி, பஞ்சம் போன்ற காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, இருளென்ன காரியங்கள் வரும் பொழுது நாம் காளையின் பலத்தோடு இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்கிறார். எதிரினால் அவர்கள் எந்தவித போர் பயிற்சியும் இல்லாதவர்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஏற்று தேசத்தை விட்டு இங்கு வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் கூறுவது காண்டாமிருகத்தை ஒத்த பலன் இருக்கும் என்று. அப்பேற்பட்ட மன தைரியத்தையும் திடதய மனதையும் உடையவர்களாக நம்மை மாற்றும்படி கர்த்தரே நாம் பலன் என்று, கர்த்தர் தான் நம் பலன் என்று நாம் தினமும் அவரை வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் அநேக காரியங்களில் நாம் நினைத்து கொள்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களால் இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ என்று. ஆனால் சில எதிர்பாராத விதங்களால் சம்பவங்கள் சம்பவிக்கும் பொழுது நாம் மனம் கொண்டு தைரியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தரே நம் பலன் என்று நாம் அனுதினமும் அவரிடம் அன்றாட கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு இந்த நவீன உலகத்தில் மக்கள் எதற்குமே காத்திருக்க விருப்பப்படவே மாட்டார்கள். எல்லாம் உடனடியாக நடந்துவிட வேண்டும். எல்லா காரியமும் உடனடியாக, திருமண வயது வந்தால் திருமணம் முடிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், குழந்தைகள் பிறக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் உடனடியாக. ஆனால் சில காரியங்களை கர்த்தர் தாமதிக்கும் பொழுது கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் குறைந்து போகிறது. நாம் விசுவாசம் குறைந்து போகும்போது கர்த்தர் நம் பலனாக இருக்க மாட்டார். ஐயால் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் காத்திருக்கும் பொழுது நாம் இளைப்படையவே மாட்டோம். அநேகர் நினைத்து கொள்வார்கள், நாம் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால், வேதம் வாசித்து கொண்டே இருந்தால் போர் அடிக்காதா? அநேக காரியங்கள் உண்டு. டிவியில் எத்தனை காரியம் வருகிறது, நல்ல நல்ல நாடகம் வருகிறது, திரைப்படங்கள் வருகிறது. அதை பார்த்து நாம் சற்று ரிலாக்ஸாக இருக்க வேண்டாமா? வேதம், வசனம், ஜெபம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே என்றுதான் அநேக கிறிஸ்துவ மார்க்கத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அதிகமாக நெருக்கமாக இருக்க மாட்டார்கள். அப்படி நெருக்கமாக இருக்கிறவர்கள் எல்லாம் நினைத்து கொள்வார்கள், பெந்தேகோஸ்து சபையினால்தான் முடியும். நிலைப்பிரியமானவர்கள், கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்பாளர், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நீங்கள் காலேபின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் 40 வயதாக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் எப்ரோன் என்னும் மலை தேசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏனென்றால் கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம் பொய்யான தகவல் சொன்னார்கள். யோசுவாவும் காலேபும் 2 பேரும் தான் கர்த்தரை பற்றி பெரிய காரியத்தை சொன்னார்கள். ஆகையால் கர்த்தர் காலேபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது, நான் மலைநாட்டை தருவேன் என்று. ஆனால் 40 வருடங்களாக அவர்கள் நடந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது இப்பொழுது காலேபுக்கு 80 வயது.
ஆனாலும் சோர்ந்து போகவே இல்லை. ஆனால் அவர் கேட்டது யோசுவாவை பார்த்து, கர்த்தர் எனக்கு அந்த எப்ரோன் என்ற மலைநாட்டை கொடுத்தாரே, நீர் இதை எனக்கு சுதந்திரமாக கொடும். நான் 40 வயதில் யுத்தத்துக்கு சென்ற பலன் இன்னும் அதே பலன் எனக்கு இருக்கிறது. நான் அந்த மலைநாட்டை சுதந்திரித்துக் கொள்வேன், அங்குள்ள மக்களை நான் வீழ்த்தி விடுவேன் என்று மிகவும் உறுதியாக இருந்தார். இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல பலனடைவார்கள். செட்டிகளை அடித்து எழும்புவார்கள். காலேப் செட்டிகளை அடித்து எழும்பினார். 80 வயதில் சுதந்திரித்து கொண்டார். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையவே இல்லை. இவ்வளவு 40 வருடமாக இவ்வளவு நடை, எவ்வளவு காரியம், வயது மீறிவிட்டது. ஆனாலும் அதே பலன் எனக்கு உண்டு என்று காலேப் சொல்கிறார். பிரியமானவர்களை, நாமும் கூட வயதாக அநேகர் நினைத்துக் கொள்வது பலன் குஞ்சு போய்விடும், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவோம் என்று இல்லை. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புதுபலன் அடைவோம். கர்த்தர் நாம் பலனாக இருக்கும் பொழுது வயது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா காரியத்திலும் பலனடைந்து நாம் முன்னேறி செல்லலாம். அதுதான் சாராளின் வாழ்க்கையிலும் நடந்தது. பார்த்தீர்கள் என்றால் எபிரேயர் 11:11, விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஒரு பிள்ளை பெறுவதற்கு இல்லை, பிள்ளை உருவாவதற்கு அதிக பலன் வேண்டும். நல்ல சத்தாக இருந்தால்தான் அல்லது பிள்ளை பிறக்கும் பொழுது எந்தவித பிரச்சனையாக இல்லாமல் இருக்கும். அதற்கு தான் இளவயதிலே அநேகர் திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள். 30 வயதிற்குள் நீங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக வைத்தியர்கள் பெரியவர்கள் எல்லாம் அறிவுரை சொல்லுவார்கள். ஏனென்றால் அது வரைக்கும் தான் மனிதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் என்று உலக பிரகாரமான அபிப்பிராயம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன், ஈசாக்கு சாராளிடத்தில் தான் ஈசாக்கு பிறப்பான் என்று கூறினார். வயதாக அந்த சாராளும் அந்த ஆபிரகாமின் விசுவாச பாதையிலே முன்னேறி சென்று அவரை பார்த்து தேவன் மேல் அதிக விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். பிரியமானவர்களே, நாம் விசுவாச ஜீவியில் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே எத்தனை வயதானாலும் எந்த காரியம் நடக்கவும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதானவர்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு வயதாகி விட்டது, இல்லை வயதாகி போய் கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகள் என்னை ஒதுக்கி தருகிறார்கள், நான் என்ன செய்வேன், என்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். தேவரீர் நீர் என் பலனாக இருக்க வேண்டும். நான் வயது ஒடுங்கும் பொழுதும் கூட என்னை நீ தாங்க வேண்டும். முதிர் வயதும் நரைவயது வரைக்கும் என்னை தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதைப்படி எனக்கு செய்யும் என்று நீங்கள் பலத்தை கேளுங்கள். நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் பலத்தை, சரீர பிரகாரமான பலத்தையும் ஆத்மாவிலும் பலத்தை கேட்டு நாம் கர்த்தரை நாம் பலனாக கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் அநேக நாள் சுகதேவியாக வாழ முடியும். இல்லை என்றால் அதிகமாக சோர்ந்து போய் நான் ஏன் பிறந்தேன், ஏன் எனக்கு இன்னும் மரணம் வரவில்லை என்றெல்லாம் அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். வியாதிப்படுக்கையில் இருக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள், தேவரீர் என் பலன், தேவரீர் என் பலன், கர்த்தரே எனக்கு பலன் தாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே இந்த மருந்து மாத்திரை கொடுக்கிற பலனை காட்டிலும் அதிகமான தெய்வீக பலத்தை தேவன் உங்களுக்கு தந்து எழுந்து நடக்க செய்வார். மரணப்படுக்கையை மாற்றி போடுவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து நம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை பலவீனப்படுத்துகிற எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் அந்த தைரியம் நம் ஆத்துமாக்கில் வேண்டும். மத்தேயு 8:16-17 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமானவர்கள், நம்மை பலவீனப்படுத்துகிற எல்லா நோய்களிலிருந்தும், அசுத்த ஆவிகளின் வல்லமையிலிருந்தும், அந்தகார சக்தியிலிருந்தும் விலக்கி நம்மை பலப்படுத்துவதற்காக தேவன் நம் பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். எத்தனை அருமையான கர்த்தர் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தது நம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான், நம்மை பலப்படுத்துகிறதுக்காக தான். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார், என்னுடைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 14 தரம் நான் விழாறுகளால் அடிக்கப்பட்டேன், கப்பற் சேதத்தில் இருந்தேன், மேலும் கடற்சேதத்தில் இருந்தேன், அடித்தார்கள், என்னை கொல்ல பார்த்தார்கள், அநேக காரியங்களில் அவர் அடிக்கொண்டே போவார். அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இவர் இத்தனை காரியங்களை சகித்து கொண்டு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரே சொல்கிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பிரியமானவர்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு தெய்வீகமானதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படிதான் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்கள், நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பலப்படுத்துவதற்காக தான் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நாம் வயதாகி விட்டது, இந்த காரியங்கள் என்னால் செய்ய முடியாது, இல்லை இளம் வயதிலே நாம் ஒரு வியாதியில் இருக்கும் பொழுது என்னால் நீ என்ன செய்ய முடியும், நான் ஒன்றுக்கும் உதவாதவள் என்ற வாழ்க்கையில் சோர்ந்து போகிறீர்களா? கவலை வேண்டாம். இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நீங்கள் சொல்லுங்கள். நானே சுமக்க வேண்டும். ஒருத்தர் நம்முடைய பலவீனங்களையும் பாடுகளையும் சுமக்க தயாராக இருக்கும் பொழுது நானுமே சுமக்க வேண்டும். ஆகையால் இந்த நம்பிக்கையினாலே என்னை பலப்படுத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னை பலப்படுத்தும். என்னுடைய நோய்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். நானே சோர்ந்து போக வேண்டும், நானே இந்த வருத்தப்படுக்கையில் இருக்க வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே தேவன் வியாதிகளை நீக்கி சுகப்படுத்துவார். ஏனென்றால் அப்படிதான் சொல்றது. அஸ்தமனம் வாழ்ந்து அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவர்கள் ஆவிகளை தமது வார்த்தையினாலே துருத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். வார்த்தை என்பது இந்த வேத வசனம்தான். நாம் அதிகமாக சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எவ்வாறு நமக்கு பலன் தருவார்? அவருடைய வேத வசனத்தை அதிகமாக வாசித்து நாம் பலனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அநேகர் நினைப்பார்கள், பைபிள் எவ்வளவு நாளும் படிக்கிறது என்று. இல்லை, நீங்கள் படித்து பாருங்களேன், உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் தேவன் மாற்றி போடுவார். கர்த்தரை நமக்கு பலனாக இருப்பார். தேவன் கிருபை செய்வார்கள். அடுத்தது, நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மிகவும் பலனடைவோம். அநேகர் நினைத்துக் கொள்வார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்பது பெந்தைக்கோஸ்து சபைக்கு உள்ளது, பல பாஷைகளை பேசுவது அடுத்த சபை. இல்லை, நாம் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிகமாக பலனடைந்து தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் பலனடைவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது ஒரு அதிகமான பலன். நீங்கள் சிம்சோனின் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அபரீதமாக அவரிடத்தில் வரும் பொழுது அதிகமாக பலனடைந்து அசாதாரணமான காரியங்களை செய்தார். மனிதரால் நினைக்க முடியாத காரியங்களை எல்லாம் செய்தார். காரணம் பரிசுத்த ஆவியானவரின் பலன். அதேபோல் நாமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்பொழுது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னவென்றால் அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமல், சாட்சியாக இல்லாமல், ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியை எதற்காக பெற்றார்கள் என்று தெரியாது. ஏதோ நானும் வாழ்வுக்குரிய சபையில் சேர்ந்து வளர்ந்து விட்டேன், நானும் பல பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்வதற்கல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் காண்பிக்கிறதுக்கல்ல, நான் எவ்வாறு வணிக பாஷை பேசிட்டேன் பார் என்று. இல்லை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்மால் எந்தெந்த இடங்களுக்கு தேவன் அழைத்து செல்கிறாரோ, நம்மால் யாரோடு பேசி நாம் சகஜமாக இருக்க முடியுமோ, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் பலன். அந்த பலனை பற்றி நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் இந்த பரிசுத்த ஆவியின் பலனை பற்றி நாம் சாட்சிகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு திறந்த வாசல் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவார்கள், தேவனே நீர் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்குகிறவர், நீர் திறந்து விடும் என்று சொல்வார்கள். ஆனால் எப்பொழுது வாசல் திறக்கும்? வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே,
நாம் எப்பொழுது இந்த வசனத்தை நம் வாக்குத்தத்தமாக சொன்னித்துக் கொள்ள முடியும் என்றால், பூமியின் பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கும் பொழுதுதான் இந்த வசனம் சொல்கிறது. பாருங்கள், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் மற்றவர்களுக்கு அறிவித்தார். நாம் நினைத்துக் கொள்வோம், அநேகர் பெண்கள் இல்லை மற்றவர்களோடு பேச அறியாத ஆண்கள் கூட எனக்கு என்ன ஸ்தானம் இருக்கிறது, நான் போய் பேசினால் கேட்பார்களா என்றெல்லாம் நினைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாமலே இருந்து விடுவோம். அது கூச்ச சுவாபத்தினாலே. ஆனால் இங்கு சொல்கிறான், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் நீ நின்றபடியினால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நாம் என்னென்ன முயற்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறோமோ அந்த கிரியெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அப்பொழுது சொல்கிறார், தேவனுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். வசனத்தை கை கொண்டபடியினால் நாம் வசனத்தை கை கொண்டு சாட்சிகளாக இருந்து அவருக்காக ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசல். நீங்கள் இன்டர்வியூலே சென்று, ஆண்டவரே எனக்கு இன்டர்வியூலே யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டீர்கள் என்று கலங்கி தவிக்கிறதால் கவலை வேண்டாம். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக வசனத்தை கை கொண்டு ஜீவித்து பாருங்கள். நிச்சயமாகவே அந்த இன்டர்வியூலே 100 பேர் வந்தாலும் உங்களுக்கு தான் அந்த வேலை. ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ கொஞ்சம் பலனிருந்து என் கிரியைகளை கை கொண்டபடியினால் நான் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் வேலை இல்லாமல் இருக்கவே கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நமக்கு திறந்த வாசல் தான். அவருடைய சித்தத்தின்படி எந்த இடத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் அது எவ்வளோ பேர் இன்டர்வியூக்கு வந்தாலும் நம்மை விட திறமை உள்ளவர்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதை தேவன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார், பூட்டவே முடியாது. எத்தனை பெரிய சக்திகள் வந்தாலும் அதை பூட்டவே முடியாது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் வேலையில்லாமல் தவிக்கிறீர்களோ, அதிகமாக தேவ வசனத்தை கேட்டு தேவ பலனை பெற்று, தேவனே என் கிரியைகளின் சின்ன கிரியைகள் தான் சாட்சியாக இருக்க என்னை பலன் தாரும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு சிலருக்கு தேவனை பற்றி அறியுங்கள். பிற்பாடு நீங்கள் எந்த இன்டர்வியூ செய்தாலும் ஆண்டவர் சித்தமான நிச்சயமாக உங்களுக்கு தான் வெற்றி. எந்த வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், நமக்கு டிகிரி படிப்பு கம்மியாக இருந்தாலும் நீ திறமையாக செயல்பட ஆண்டவர் கிருபை செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருக்கு முன்பாக அவர் உண்மையும் உத்தவமாக இருந்தார். அவர் யோசேப்பு எந்தவித சோதனை வந்தாலும் தேவனை மறுதலியாமல், அவர் யாரையும் காட்டி கொடுக்காமல் அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் கடைசியில் அவருக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது. 17 வயது சிறுவன் தான். ஆனாலும் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றபடினால் கர்த்தர் அவருக்கு ஒரு திறந்த வாசலை திறந்து வைத்தார், பூட்டவே முடியாது. பாருங்கள், ஒரு எகிப்து தேசத்தில் அதிபதியாக உயர்வது, அதுவும் எபிரேய அடிமை பபிலோன் தேசத்தில் உயர்வது என்பது மிகவும் அரிதான காரியம். வேதாமே சொல்கிறது, எகிப்தியர் எபிரேயரோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், அருவருப்பாங்க. ஏனென்றால் எகிப்தியர் அவர்கள் உயர்ந்த ஜாதி மக்கள், எபிரேயர் எல்லாம் தாழ்ந்த ஜாதி, கீழ் ஜாதி என்று ஆடுமாடு மாய்க்கிற தொழில் என்றெல்லாம் அருவருப்பானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க இடத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானமாக யோசேப்பை தேவன் வைத்து வைத்தார். காரணம், அவர் கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்று தேவன் நாமத்தை மறுதலியாமல் நின்றபடினால் அவருக்கு முன்பாக திறந்த வாசல் இருந்தது. அது கூட்டவே முடியவில்லை. யோசேப்பின் கடைசி காலம் வரைக்கும் யாரும் கூட்டவே முடியவில்லை. எதிரிகள் வராமல் இருப்பார்கள் என்று நினைத்திருக்கிறார், நிச்சயமாக வந்திருப்பார்கள். ஆனாலும் தேவன் திறந்ததை யாரும் கூட்ட முடியாது. ஆகையால் அந்த ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வராக. அடுத்ததாக ஜெபம் நம் பலன். யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காலத்தில் மன்றாட்டு ஜெபம் அதிகமாக குறைந்து விட்டது. காரணம், பொறாமையின் ஆவி, அன்பற்ற தன்மை. எங்கே நான் ஜெபம் பண்ணி அவர்கள் ஏதாவது என்னை விட அதிகமாக உயர்ந்து விட்டால் என்ன செய்வது என்று அநேக தரம் நாம் மற்றவர்களுக்காக மன்றாடுவதே இல்லை. நாம் சுஸ்தமடையும் வரைக்கும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நாம் வியாதி படுக்கையில் இருந்தோமானால் நாம் செய்ய வேண்டியது நம் குற்றங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு
மற்றவர்களுக்காக, வியாதியில் இருக்கிற மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஜெபம் ஒரு பலன் தருகிற ஆயுதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய சிலுவை மரண பாடுகளுக்கு முன்பதாக அதிகமாக ஊக்கமாக ஜெபித்தார். அவர் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வந்து விழுந்தது. அப்பா பிதாவே, உங்கள் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் என்று கதறினார். தேவதூதன் கூட வந்து அவரை பலப்படுத்தினார். காரணம், அவருடைய ஜெபத்தினால்தான் அதிகமான பாடுகள் அவருக்கு முன்பாக இருந்தது. ஆனாலும் அதை சுமக்க வேண்டுமே, தேவனுக்காக நிற்க வேண்டுமே என்று அதிகமாக ஆவிக்குள் கலங்கி தவித்தார். ஆனாலும் தேவபலத்தினால், ஜெபத்தினால் தேவபலத்தை பெற்றுக்கொண்டு சிலுவையை சகித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சிலுவைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை சகிக்க வேண்டுமென்றால் ஒரு ஜெயஜீவியம் செய்ய ஜெப அவசியமாக இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய பலனை பெற்று எல்லா காரியத்தையும் நாம் சகிக்க, சிலுவையை சுமக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வெற்றி சிறக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படவே கூடாது. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க அது கூச்சப்படுகிறார்கள். காரணம், எங்கே மதமாற்றம் செய்ய வந்து விட்டார்கள் என்று. இல்லை பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை குறித்து கேட்க வாஞ்சியாக இருக்கிறார்கள். கேட்டால் சரி, கேளாவிட்டால் நம்ம அதற்கு கவலை இல்லை. ரோமர் 1:6, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்க என்னவெனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆம், நாம் ரட்சிப்பு பெறுவதற்கு தேவ பலன் அவசியம். ரட்சிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல. ரட்சிப்பு தேவனால் அருளப்பட்ட காரியம். ரட்சிப்பு இலவசம்தான். அதற்கு பெறுவதற்கு நாம் தேவ பலன் அவசியம். அதற்கு நாம் சுவிசேஷத்தை குறித்து அதிகமாக வாஞ்சித்து கேட்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி சென்று நாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். இப்பொழுது சுவிசேஷ கூட்டங்கள் மிகவும் அரிதாயிட்டது. அது இப்பொழுது வருகிற கூட்டமெல்லாம் வாக்குத்தத்த கூட்டங்கள், ஆசீர்வாத கூட்டங்கள், சுகமளிக்கும் கூட்டங்கள், பரலோக அபிஷேக ஆராதனைகள் அப்படி என்று தான் இருக்கிறது. சுவிசேஷ ஆராதனை என்று எங்கேயாவது ஒரு நோட்டீஸ் நீங்கள் பார்த்தால் சொல்லுங்கள். இல்லை, குறைந்து போய்விட்டுகிறது. ஆகையால் நாம் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பு உண்டாக அது தெய்வபலனாக இருக்கிறது. ஆகையால் எந்த அளவுக்கு நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று அந்த புஸ்தகங்களை வாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ரட்சிப்பு பெற அது தெய்வ பலனாக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரிய மாணவர்களே, நீங்கள் தெய்வ பலனை பெற்று சம்பாதிப்பதற்காக தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறீர்களா? இல்லை என்றால் என்னுடைய பலத்தினாலே எல்லா காரியத்தையும் நாம் தான் உண்டாக்கினேன் என்று வாழ இருக்கிறீர்களா? நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. கர்த்தரே நாம் பலன். மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பூமி எதிர்ந்தாலும், மலைகள் நடுச்சமத்தில் பெய்ந்து விழுந்து அந்த ஜலத்தினால் பொங்கி வதிர்ந்தால் நாம் பயப்படும். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். ஜெபம். நேசிக்கிறமான பிதாவே, கர்த்தரே நீரே எங்கள் பலனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியால் கூட அவருடைய ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்ன தயவுக்கா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படாமல் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவபலனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்பொழுது நாங்கள் யுதேயாவிலும் எருசலேம் முழுதும் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னபடியால் ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் தேவபலனிலிருந்து நாங்கள் சாட்சிகளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை, எந்தெந்த காரியத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துக்காக நீ திறந்த வாசலை வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டப்படாதபடி நீ திறக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக நடந்து செல்கிற தேவனாக இருக்கிறபடியா கொடாகி ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரேன் பலன், கர்த்தரேன் பலனாக இருக்க வேண்டும் என்று காலேபை போல முதிர் வயதிலும் பலன் பெற்று ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.